கதைன்னு பெருசாக எதுவும் இல்லை, காமெடிக்காக பார்க்கலாம் அவ்வளோதான். என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 30 days கழிச்சு வந்தாலும் அந்த ஃபன் ட்ராக் நல்லா தான் இருக்கு. அண்ட் சுந்தர் சி, விஷால் அண்ட் சந்தானம் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். இந்த சந்தானத்தை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா. ஒரிஜினல் சந்தானம் ஓஜின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ஓஜி இஸ் பேக். பின்னி படல் எடுத்திருக்கா போல. வின்னர் மதகதராஜா தான். 30 days கழிச்சு வந்தாலும் அந்த ஃபன் ட்ராக் நல்லா தான் இருக்கு. காமெடி ஓகே, விண்டேஜ் படம் ஒரு சாண்டாக்காக பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, ஓகே தான், சாட்டிஸ்ஃபைடு தான். மியூசிக் ஓகே, ஆவரேஜ் தான். படம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அவ்வளோலாம் இல்லை. ஸோ மதகஜராஜா 12 வருஷம் கழிச்சு வருது. ஸோ ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. அந்த சந்தானத்தோட அந்த ஒரிஜினல் சந்தானம் ஓஜின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ஓஜி இஸ் பேக். ஸோ சந்தானத்தோட லவர்ஸ் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. அண்ட் இதில் விஷாலோட 6 பேக்கு 8 பேக்கு எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அஞ்சலி, வரலட்சுமி பட்டை கிளப்பியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறத விட பொங்கலோட குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுங்க. ஆமாம், ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூ ஆடியோ லஞ்சில் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, இந்த படம் வந்து லெவலே வேறு லெவல்னு. ஸோ அது நிஜமானமே வேறு லெவலில் இருக்குது. அப்படி என்ன தான் இருக்குமோன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பட்டை கிளப்பிட்டாரு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ எண்டில் அந்த 99 சாங்க்கு நான் வேறு லெவலில் போயிட்டேன். ஓகே தான் ப்ரோ, சந்தானம்காக பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. வேறு எதுவும் கதைன்னு பெருசாக எதுவும் இல்லை, காமெடிக்காக பார்க்கலாம் அவ்வளோதான். மனோபாலா சாருக்காக பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம் அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. சுந்தர்சி படம் காமெடி அவ்வளோதான். மணிவண்ணன் சார் வராரு, அவர் இறந்ததுக்கப்புறமா இப்போ தான் அவரை பார்க்குறேன். மனோபாலா சார் இப்போ தான் பார்க்குறேன். அவங்களெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோதான். அது நல்லா இருக்குது. சந்தானம் சார் காமெடி நல்லா இருக்குது, அவ்வளோதான். விஷால் ப்ரோ ரீசெண்ட் இன்டர்வியூ பார்த்தா உடம்பு சரியில்லாமல் இருந்தார். இப்போ அது பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு இருக்குது. விஜய் ஆண்டனி எனக்கு எதுவும் பெருசாக அது அவ்வளோ ஓகே தான், அவ்வளோதான். கேம் சேஞ்சர் எனக்கு பெருசாக பிடிக்கல. இட் டிடன்ட் கனெக்ட் டு மீ. வணங்கான் ஆக்சுவலாக ஃபேமிலியாக பார்க்குற படம் இல்லை, அது ஒரு மெசேஜ் உள்ள படம். அது ஃபேமிலி என்டர்டெய்னர், அவ்வளோதான். இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். படம் நல்லா இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது. அகெயின் ஒரு கம்பேக், அதாவது என்ன சொல்கிறது, விஷாலோட விண்டேஜுக்கு விஷாலை பார்த்த மாதிரி இருந்தது, நல்லா இருக்குது. அது நம்ம அதை மிஸ் பண்ணுறோம், அந்த கவுண்டர்ஸ்லாம். இப்போ நம்ம ரீசெண்டாக அந்த படத்தில் பசங்க ஃப்ரெண்ட்ஸாக பேசும்போது கவுண்டர் கொடுப்போம்ல, அது இந்த கவுண்டர் வச்சு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். நல்லா இருந்தது படம். அதான் கமர்ஷியல் தான், ஜாலியாக இருக்கணும். இவங்க வந்து சும்மா ஜாலியான்ட்டு அந்த விஷயோட அந்த 6 பேக் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்போ வந்து தான் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பார்த்துருப்போம். இப்போ வந்து இது வந்து கமர்ஷியலாக பார்க்கலாம், ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக கமர்ஷியலாக பார்க்கலாம். நீங்கள் அந்த ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் பார்க்காம ஃபேமிலி என்டர்டைனராக பார்க்கலாம். நல்லா இருந்தது, நல்லா இருக்கு படம், ஹிட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் பிளாக் பஸ்டர்லாம் போதில் ஜாலியாக இருக்கணும்ல, அதுக்கு பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்குது. எப்படி கில்லி படத்தை நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த இதுவும் மாறாமல், அதே மாதிரி இந்த படத்தை அப்படி ரீலீஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறோம். அந்த காமெடிலாம் நல்லா செட் ஆகுது. நிறைய இடத்துல ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகும். நிறைய ஓவரால் வந்து குட் மூவி, என்டர்டைனிங் அவ்வளோதான், நல்லா இருந்தது. பொங்கல் வின்னர்லாம் நீங்கள் போகிறதால ஜாலியாக இருக்கலாம் படம், அவ்வளோதான். பொங்கலுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். மூவி ரொம்ப நல்லா இருந்தது, ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். சந்தானமோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஷாலோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் தான், நோ இஷ்யூஸ். ஸோ ஒரு 13 years ஆஃப்டர் வந்தது அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை. கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் காமெடி, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒன் டைம் பார்க்கலாம். பொங்கலுக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்து கதகளி மூவிஸ் ரிலீஸாக இருந்தது விஷாலோடது. ஸோ அந்த மூவி அல்டிமேட் வேறு மாதிரி ஒரு ஜோனரில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது காமெடி மூவி தான், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா டேர்ன் அவுட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு காமெடி செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக இருக்கும். சாரி அதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபீல் இல்லை. கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் காமெடி as well as மியூசிக் இருக்குது. அந்த கேப் இருக்குன்ற ஒரு ஃபீல் இல்லை. நிறைய மூவி இந்த மாதிரி பண்ணலாம், காமெடி ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி மூவிஸ் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த மூவி ஓகே தான், ப்ராப்ளம் எதுவும் இல்லை. 60% கொடுக்கலாம் 100க்கு, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஆக்சுவலாக மணிவண்ணனோட போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான் ப்ரோ ஆக்சுவலாக சொல்ல போனால். பட் மனோபாலாவுக்கு ஆக்சுவலாக நிறைய சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸ் அவர் ஆஸ் யூஷுவல் மனோபாலோட ட்ரெண்டு பின்னி படல் எடுத்திருக்கா போல். மணிவண்ணனுக்கு இன்னும் நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். பிகாஸ் மணிவண்ணன் இஸ் அ கிரேட் ஆக்டர். ஆக்சுவலாக அவருக்கு அந்தளவுக்கு இதில் எதுவுமே பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு பர்சன் வராங்க போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது மணிவண்ணன் போர்ஷன் பொறுத்த வரைக்கும். அவருக்கு இன்னும் சீன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ மூவி பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ அதில் நோ இஷ்யூஸ், நல்லா இருக்குது மூவி. ஆக்சுவலாக இந்த மூவி மட்டும் தான் நான் பார்த்தேன், மற்ற மூவி எதுவுமே நான் பார்க்கல. நான் இன்றைக்கி பார்த்தேன் இந்த மூவி ஓகே தான். ஸோ நோ இஷ்யூஸ்,
கண்டிப்பாக வந்து ஒன் டைம் பார்க்கலாம், அதில் எந்த இதுவும் இல்லை. இப்போதான் வந்து மதகதராஜ எம்ஜிஆர் பார்த்துட்டு வரேன். 12 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்கறதுனால அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருந்தது. எங்கேயுமே வந்து அந்த பழைய படம் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் தெரியல, தோணவும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதுதான் இந்த படத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சுந்தர் சி, விஷால் அண்ட் சந்தானம் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஸோ நம்மளை பயங்கரமாக சிரிக்க வச்சுருக்காங்க படத்தில். இந்த பொங்கலுக்கு வின்னர் மதகதராஜா தான். கண்டிப்பாக இந்த சந்தானத்தை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறமா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சந்தானத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி, அவருடைய ஒன்னும் சரி, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக விஜய் ஆண்டனி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து அவர் இந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. அதான் சொல்லிட்டேனே, இந்த பொங்கலுக்கு இவர் தான் வின்னரு. புரட்சி தளபதி தான். 30 நியூஸ் கழிச்சு வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஆடியன்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னா ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த 2.5 hours படத்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க. போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. காமெடி அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபைட்டு விஷால் சாரை வந்து ஆக்சுவலி இப்போ அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் அது அவர் அந்த ஸ்க்ரீனில் நம்ம அப்படி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாகவே இருந்துச்சு. சந்தானம் சார் காமெடி சொல்லவே வேணாம். அவரோட அந்த காமெடியெல்லாம் கொஞ்ச நாளாக வந்து மிஸ் ஆகிருந்துச்சு ஆடியன்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ண மாதிரி தான் எல்லாருக்குமே. மியூசிக் அல்டிமேட் சார். அவரோட மியூசிக் அடிச்சுக்க முடியாது. எல்லா சாங்குமே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு சாங்குமே போர் அடிச்சு யாருமே ஆடியன்ஸ் எஞ்சி போகிற மாதிரி சாங்ஸ் இல்லை. எல்லாருமே உட்காந்து என்ஜாய். ஒன்றும் இல்லை, கிளைமேக்ஸில் வர சதா மேம் சாங் கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சாங்க்கு கூட யாருமே எஞ்சி மூவ் ஆகுற மாதிரியே இல்லை தேட்டரில். அப்படியே இருக்கு. கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து 6 பேக்ல வந்து விஷால் சார் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி இருந்துச்சு? அதான் சொல்கிறேன், இப்போ அவருக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் வச்சு ட்ரோல்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸு எஃபர்ட்ஸ்லாம் அவர் முன்னாடி போட்டனால தான் மேபி அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதை ஆன் ஸ்க்ரீனில் இப்போ இருக்கிற விஷாலுக்கு நம்ம அந்த ஸ்க்ரீனில் அவர் அப்படி பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு எங்களுக்குலாம். வாவ், எப்படி இருக்கிறாரு விஷால் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இந்த பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியாக வந்து எம்ஜிஆர் கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டைன் மூவி தான். யாருமே வந்து இல்லை என்ன சொல்ல, கிளாமரும் உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப வல்காரிட்டியான கிளாமர் இல்லை. ஸோ நைஸ். சந்தானமோட காமெடி தான் பெஸ்ட்டு. நல்லா இருக்குது. காமெடி தான் நல்லா கொண்டு போயிருக்கு. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் ஓகே. நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக காமெடியாக தான் இருந்துச்சு. ஆமாம், ஃபன் கேரண்டி. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா காமெடி என்டர்டெய்னிங்காக இருந்தது. கண்டிப்பாக வருது ப்ரோ. நல்லா ரொம்ப ஜாலியாக இருந்தது. பொங்கலுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்குது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. மனோபாலாவோட காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு அந்த காமெடி. கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்குது பார்க்க. அந்த மனோபால காமெடிக்கு தான் ரொம்ப சிரிச்சோம். சந்தானா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா பண்ணிருக்கோம். நல்லா இருந்துச்சு. மனோபாலாவோட டெட் பாடியாக நடிச்சிருப்பாரு. பட் நல்லா இருந்துச்சு அந்த காமெடி. இல்லை, நல்லா இருக்கு. இப்போ பார்த்த படம் மாதிரி தான் இருக்குது. ஓல்டு பிக்சர் மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. காமெடி, சந்தான காமெடி நல்லா இருக்கு. விஷாலோட ஆக்டிங், ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை பழைய படம் மாதிரி இல்லை, இப்போ எடுத்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, ஃபைட் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. சந்தான காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. அது மனோபாலாவுடைய அந்த இது அதுவும் நல்லா இருக்கு. இப்போதைக்கு பார்க்க நல்லா காமெடியாக டைம் பண்ணுறது தெரியல. நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு. இல்லை, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. எல்லோரும் ஃபேமிலியோட வந்து நல்லா பார்க்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸ்கூல் லீவுக்கு நல்லா ஓடும் படம். சந்தான காமெடியெலாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த ஆம்பளை கேரக்டர் பண்ண தெரியுமா, அதோடு இது நல்லா இருக்கு. ஜாலியாக இருக்கு. அப்படி இப்போ எடுத்த மாதிரி தான் இருக்குது. அவர் இப்போ பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா போகும் படம். நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம்.